இந்தியாவிலேயே குடும்ப தலைவிகளின் உழைப்பை முதலில் அங்கீகரித்த அரசு திராவிட மாடல் அரசுதான் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மகளிர் முன்னேற்றத்தை மனதில் வைத்தே ஒவ்வொரு திட்டத்தையும் முதலமைச்சர் கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2021 தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்றே அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்திற்கான கையெழுத்து. முன்னாடி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியில் போகிறதுக்கு ஆண்களுடைய விஷயமாகவே இருந்துச்சு. ஒரு வீட்டில் வேலை செய்கிறவர்னா அந்த குடும்பத்துடைய ஆண்களாக மட்டுமே இருக்கும். பெண்களுக்கு வீட்டு வேலை செய்கிறது தான் மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும், மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கும். இதற்கு ஒரு பழமொழியும் உண்டு, ஒரு பழமையான மொழியும் உண்டு. அதுதான் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. உத்தியோகம் புருஷனுக்கு மட்டும் லட்சணம் கிடையாது. இன்னைக்கு உத்தியோகம் பெண்களுக்கும் லட்சணம் அப்படிங்கிறது மாற்றி காட்டிய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதனால தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்க்குற பெண்களில் 43% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் அப்படிங்கிற பெருமையோடு இன்னைக்கு நம்முடைய மாநிலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்ப தலைவிகளுடைய உழைப்பை இந்திய வரலாற்றிலேயே முதலாக அங்கீகரித்த அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.